அவன் நாடியவர்களுக்கு மாத்திரம் அவனுக்கு தேவையான கொடுப்பான். அந்த ஹோட்டல்ல இவர் சும்மா இருக்காரு. அது காரணம் நாடுறவன் பிராண நரம்பை விட சமீபமா இல்லையே. இல்ல இருந்தா நாடிட்டானா இப்ப அவன் படுத்துற பாடுதானே. வேற நீங்க யாருக்கு இந்த வேலை பாக்குறீங்க? அவனுக்கு தண்ணிடுறீங்க. அவன் இல்லாட்டி அவன் நாடலே. இப்ப நாட்டம்ங்கிற என்ன தெரியுமா இதுல எனக்கு விளங்குறது? தன்னை உணர்ற இடத்துக்கு வந்துட்டான்டா நாடிட்டாண்ட அர்த்தம். தன்னை உணரணும், தன்னை நிலையை எடுக்கணும், அந்த நிலையால இடத்துக்கு போகணும், அந்த கொள்காவலை என்ன செய்யணும். இதுக்கு வந்துட்டான்டா இப்ப இனி அங்க நாடுறதுக்கு யார் மிதிக்கா? சும்மா சின்ன ஒரு பாயிண்ட் ஒன்றை யோசிங்க. ரைட், அது பாட்டு நமக்கு தேவையா? இப்ப மறுமையில என்ன தட்டி ஒழிப்பினது யார் என்று கேட்காதா இல்லையா? ஏன் கேட்காக கேள்வி? அந்த கேள்விக்கு அவங்க ஏன் அதை கேட்காக? அப்படி ஒரு கேள்வி இப்ப நாம கேட்கும். ஏன் கேட்போம்? என்னை தட்டி ஒழிப்பினது யார் என்று கேட்கக்குள்ள யாரோ என்ன தட்டி ஒழிப்பிரிக்கி என்று நினைச்சுக்கிட்டு கேட்க. யாரோ ஒழிப்பிரிக்கன்னு அர்த்தம் இல்லை, அந்த அர்த்தம் இல்லை. என்ன தட்டி ஒழிப்பினது யார் என்று கேட்கக்குள்ள நான் யாரோ என்ன தட்டி ஒழிப்பிரிக்கி என்று நான் என்ன செய்யறேன்? நினைச்ச உடனே நான் கேட்க. நான் முதல்ல நான் என்ன செய்யறேன்டா என்ன யாரோ தட்டி ஒழிப்பிரிக்கி என்று நினைக்கிறேன். நினைச்ச உடனே நான் அப்படி அந்த எண்ணம் வந்தா நான் எப்படி கேட்பேன்? என்ன யாரு தட்டி ஒழிப்பின யாரு என்று கேட்பேன் இல்லையா? அப்ப என்ன யாரு தட்டி ஒழிப்பின எனக்கு தெரியாது. இப்ப ஐனைக்கு அவருக்கு சொல்லப்படுகிறது நபிமார எல்லாம் ரசூல்மார ரஹ்மான் அந்த வாக்குறுதி செய்த இப்படி ஒரு நாள் வருந்தான், இப்படி ஒரு நாள் வரும் என்றுதான் உங்களுக்கு வேதத்தை இதில் அனுப்பி அது வருகிறதா இல்லையா சப்ஜெக்ட். அது ஏன் ஐனைக்கு அவருக்கு அவர் சும்மா நித்திரையிலிருந்து என்ன தட்டி ஒழிப்பின யார் என்று கேட்டு நிக்கிற ஒருத்தர்கிட்ட இதை போய் சொல்ற காரணம் என்ன? நித்திரையில நிக்க நான் யார் அதை தட்டி ஒழிப்பினாண்டு எனக்கிட்ட வேதம் அனுப்பினேன் ரஹ்மான் வாக்குறுதி செய்த நாள் என்றெல்லாம் எனக்கு இன்னைக்கு சொல்லப்படுகுதண்டா, எனக்கு அது ஞாபகப்படுத்தப்படுகுதண்டா. சம்பந்தம் இருக்கா? இப்படிப்படுகுதா நான் கேட்கிற இடம்? இப்ப நான் நித்திரையில இருந்து தட்டி ஒழிப்பினது யாருன்னு கேட்டு நிக்கா வைங்களேன். இவர் மறதியில் ஒழும்புறவர் தானே ஆசானே? தட்டி ஒழும்புறவர் மறதியில் ஒழும்புறவரா? இப்ப நித்திரையில இருந்து ஒழும்புறவரு சரியா? மறதியில இருந்து ஒழும்புவார், மறந்துதானே கிடந்திருக்காரு அவ்வளவு நேரம் தானே. அப்ப நினைவுல ஒழும்புறாரு. இப்ப ஒழும்புறாரு. இப்ப மறுமையில அவர் ஒழும்புறாருண்டா எங்க ஒழும்புவாரு? ஏன் வேற பக்கம் எடுக்கிறீங்க? இப்ப இந்த பாயிண்ட மட்டும் எடுங்களேன். நல்ல விஷயம் நீங்க எடுக்கிறது, நம்ம அதையும் எடுப்போம். இந்த கேள்வியை எடுப்போம். இப்ப நித்திரையில இருந்து தட்டி ஒழிப்பினது யாருன்னா அவர் கேட்ட உடனே சூரத் யாசின்ல வருது. நல்ல ஒரு விஷயம் அதுல பாப்பேன். அந்த வசனத்தை எடுங்களேன். உண்மையின் உணர்வுப்பான கொடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம் உணர்வு. எத்தனாவது வசனம் மட்டும் தெரியுமா? இன்னொரு யாசின்ல 36:52. 52. கரெக்டா எப்படி வருகுதுன்னு சொல்லி அதை பார்த்தோம்டா. எங்களுடைய துக்கமே காலோ யா வைலனா மன் பாதனா மர்க்கத்தினா ஆதா வஹத ரஹ்மானு வசதக்கல் முர்சலூன். எங்களுடைய துக்கமே, எங்கள் தூங்கும் இடங்களிலிருந்து எங்களை எழுப்பியவர் யார் என்று அவர்கள் கேட்பார். அர் ரஹ்மான் வாக்களித்ததும் தூதர்கள் உண்மை என கூறியதும் இதுதான்.
மேலும் சூர் ஊதப்பட்டதும் உடனே அவர்கள் சமாதிகளிலிருந்து வெளிப்பட்டு தங்கள் இறைவனிடம் விரைவார். சரியா? அது ஒரு அளவு வசனம் கிளியர். அது எங்களுடைய துக்கமே எங்க சொல்றாங்க அவங்க, எங்க நடக்குது? சூருப்பட்ட பிறகு அப்படின்னா மறுமையில நடக்குது. எங்களுடைய துக்கமே எங்கள் தூங்கும் இடங்களிலிருந்து எங்களை எழுப்பியவர் யார் என்று அவர்கள் கேட்பார். அர்-ரஹ்மான் வாக்களித்தது, ரஹ்மான் வாக்களித்தும் சரியா, தூதர்கள் உண்மை என கூறியதும் இதுதானா? தூதர்கள் அதுக்கு முர்சலான ரசூல்மான் ரஹ்மான். அப்ப இன்னைக்கு அவரே அதான் நித்திரையில இருந்தே ஒளிப்பினது யார் என்று சொல்லி அவர் ஒளிம்பிட்டு நிக்கார் இல்லையா? அப்படி நிக்கிற பெருகிட்ட நித்திரையில தட்டி ஒளிப்பினது யாருன்னு நிக்கிறவர்கிட்ட ரஹ்மானும் முர்சலான நபிமாரும் இந்த வாக்களித்ததும் தூதர்கள், ரஹ்மான் வாக்களித்ததும் தூதர்கள் உண்மை என கூறியது இதுதான். இப்ப நாம நித்திரையிலிருந்து சட்டி ஒழுப்பப்படும் என்கிறதா? அப்படி அதான் இப்ப ரஹ்மானும் தூதர்களும் வந்து சென்ன நீ நித்திரையில் இருக்கா அவன என்ன செய்வாரு? தட்டி எழுப்புவாங்க. எண்டத்தை வந்து ரஹ்மான் நமக்கு வாக்குறுதி தந்து தூதர்கள் உண்மையின இதை செல்விக்காக ரெண்டா வேதம் வந்து சொல்லிக்கிட்டு மக்கள் எல்லாம் இன்றைக்கு அதுக்கு ரெடி ஆயிட்டிருக்காங்க. ரஹ்மான் சொல்லி தூதர்கள் வந்து சொல்லி நாங்க இங்க பாருங்க எங்களை நித்திரையில இருந்து தட்டி எழுப்புவோம். தூக்கத்தில இருந்து, அதாவது அதுக்கு தூங்கும் இடங்களில் இருந்து ஏண்டா இப்ப தட்டி எழுப்பப்படுறவர் எய்னிக்கு இருந்து எழுப்பப்படுறாரு தூங்கி கிடக்கிற இடம். அவர் தூங்கி கிடக்கிற இடம். அப்ப அவர் தூங்கி கிடக்க, அப்படி தூங்கி கிடக்கிற அந்த இடத்தில இருந்தவர் என்ன செய்யறாரு? தட்டி எழுப்பப்படுறாரு. அப்ப இப்படி தட்டி எழுப்பப்படும் என்று சொல்லி ரஹ்மானும் வந்து சென்றதாக வாக்களித்ததாகவும் தூதர்கள் உண்மையின கூறியதும் இதுதான். அப்ப இதுக்குத்தான் களிமா தரப்பட்டிருக்கு என்று எடுக்கலாமா? இதுக்குத்தான் கொள்கை தரப்பட்டிருக்கு என்று எடுக்கலாமா? இதுக்குத்தான் வேதம் தரப்பட்டிருக்கு என்று எடுக்கலாமா? முர்சலான நபிமார் எல்லாரும் இதுக்குத்தான் வந்தார்கள் என்று எடுக்கலாமா? அல்லாஹ் இதுக்காகத்தான் அவர்களை அனுப்பினான் என்று எடுக்கலாமா? ரஹ்மான் எங்க வாக்குறுதி அளித்த எப்ப சென்னேன் நாங்க உங்களை தூங்குற இடத்துல இருந்து கட்டி எழுப்புவோம் என்று கேள்வியா இல்லையா? அதெல்லாம் கேள்வியா இல்லையா? இந்த ஆயத்தை வச்சு இன்னொரு விஷயம், தூக்கத்தில எந்த துக்கமே தூக்கத்திலிருந்து எங்களை எழுப்பின யாரு என்றா இவர் தூக்கத்திலிருந்து ஒளிம்பிட்டாரா இல்லையா? அவர்கிட்ட என்ன தூக்கம் இருக்கு? அப்ப ஒழும்பா முற்றிக்கொள்ளுமோ? தூக்கத்திலிருந்து எங்களை எழுப்பினது யாருண்டா எங்களுடைய துக்கம். என்ன துக்கம்? துன்பம் இல்ல, எங்களுக்கு துன்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. என்ன? தூக்கத்திலிருந்து தான் எழுப்பிட்டிருக்கே. அவங்க பண்மையில சொல்றாங்க எங்களுடைய துக்கமே. அப்ப அவிடுத்த நிறைய பேர் இருக்கிற மாதிரி அவளங்குது அவளுக்கு. அதான் நான் சொல்றேன், எங்களுடைய துக்கமே. எங்கள் தூங்கும் இடங்களில் இருந்து நிறைய பேர் தூங்குறான். எங்களை எழுப்பி நிறைய பேர் எழுப்பியிருக்கா. அவ எல்லாரும் தான் என்ன செய்யறா? எங்களை எழுப்பியது யார்? எங்களை எழுப்பியவர் யார்? எங்களை யாருன்னு கேட்க, அதுக்குத்தான் அதுக்கு என்று கேட்பார்கள். அப்ப இது கேட்கறது எங்க நடக்குதுன்றா இந்த மறுமையில நடக்குது. மறுமையில இல்லையா? உண்மையிலேயா? மறுமையிலையா? மறுமையில நடக்குது. இப்ப என்னத்தை இப்ப நம்ம முடிவு பண்ற இன்னைக்கு வேற தூக்கத்திலிருந்து ஒளிம்பி நாங்க எங்களை தூங்கும் இடத்திலிருந்து ஒளிம்பி எங்களை துக்கமே என்று நிக்கிறவர்கிட்ட உங்களுக்கு ரஹ்மான் வாக்குறுதி செய்து தூதர்கள் வந்து அந்த உண்மையின உங்கள்கிட்ட கூறின இதுதான். இப்படி தூக்கத்திலிருந்து உங்களை எல்லாரையும் அந்த ஷைத்தான் கேட்ட இடமும் இதுவரைக்கும் தானே எழுப்பப்படும் நாள் வரை அது என்ன திரும்ப ஒழுங்குவாள இல்லையா? அப்ப திரும்ப நித்திர இருந்தே ஒழுங்குறாங்க.
Right. அதான் பாயிண்ட். இப்ப இந்த பாயிண்ட் எடுங்களேன். நான் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு மெயின் பாயிண்ட் இதுல கேள்வி என்னடா, இவங்க நின்றுகிட்டு சொல்ற விஷயத்தோட ரஹ்மானும் தூதர்களும் சம்பந்தப்பட்டு நாங்க கூறினதைத்தான் என்றா இன்னைக்கு என்ன விஷயம் அது? என்ன விஷயத்தை எடுக்கிற பாயிண்ட்? எழுப்பப்படும் ஒன்று சேர்க்கப்படுவீங்க. இப்படி எடுப்போமா? ஆ. தட்டி ஒழிப்பினது தட்டி ஒழுப்புவோம், ம். அதைத்தான் சொல்லியிருப்பாளா? இல்ல தூக்கத்தில நீங்க இருக்கிறீங்க என்று அதை சொல்லியிருப்பாளா? அவ்வளவுதான் இன்னைக்குள்ள விஷயம் ம். இல்லையா? அந்த வசனத்தை எடுங்க, அதுல அவ நல்ல தெளிவா தானே சொல்றாரு. ம். இதுல எடுங்க. சரி. எங்களுடைய துக்கமே எங்கள் தூங்கும் இடங்கள் இருந்து எங்களை எழுப்பியது யார்? அப்ப இப்ப நீங்க தூங்குற இடத்துல இருந்து நீங்க யாரென்று கேட்டுக்கிட்டு ஒழும்ப கூடா, அதைத்தான் ரஹ்மானும் தூதர்களும் வந்து சொல்லிப்பாளா? எதுக்குள்ளே இல்லைங்களே ம். இல்லையா? நீங்க யாரென்று கேட்டு ஒழும்ப கூடா. இல்லாட்டி நீங்க யாரென்று கேட்டுக்கிட்டு தூங்குற இடத்துல இருந்து எங்களை ஒழிப்பினது யாரென்று கேட்டுக்கிட்டு ஒழும்பக்குள்ள முன்னுக்கு சொல்றான்னு அது துக்கமா? ஒரு துன்பம், ஒரு துன்பமான நிலை. அப்படி அவங்க கேட்கிறது, அப்படி கேட்டுக்கிட்டு அவங்க தூங்கும் இடங்கள்ல இருந்து ஒளிம்பினது இன்பமான நிலை இல்லை, துக்கம் அது துன்பமான நிலை. அப்ப இப்படி ஒரு துன்பமாக இப்படி தூங்குற இடங்கள்ல இருந்து எங்களை எழுப்பி எழுப்புவோம் என்று சொல்லி ரஹ்மான் வாக்களிச்சிருக்கா. வழக்குகளும் ரசூல்மாரு ரசூல்மார். வசதக்கல் முர்சலும் ம். வாத ரஹ்மானு வசதக்கல் முர்சலும் ரசூல்மாரும் என்ன செஞ்சிருக்கா? உண்மைப்படுத்திருக்கா. சதக்கேண்டா உண்மைப்படுத்தினாங்க, உண்மையை சொன்னாங்க. ம். அப்படி இல்லை, இவர் ரெண்டு பேரும் இவர் ஒழும்பினத்தை வச்சு இவர் என்ன சொல்ற விஷயத்தை வச்சு இதுக்குள்ள ஒரு விஷயம் நமக்கு தெளிவாகிற விஷயம் என்னடா, இவரை தட்டி ஒழிப்பிரிக்க கூடாது, இவர் தூக்கத்திலே எந்திரிக்க கூடாது. ம். அப்படி இருக்கலாமா? அப்படி என்றால் இவருக்கு துக்கமும் வந்திருக்க. அப்ப இவர் தூக்கத்திலே இருந்திருக்க கூடாது, இவரை எழுப்பி இருக்க கூடாது, அப்படின்னா துக்கமும் இருந்திருக்காது. இப்ப துக்கம் வந்ததுக்கு என்ன காரணம்னா, தூங்குற இடத்துல இருந்து இப்ப சில வசனங்கள்ல தட்டி எழுப்பினே வருகிறது. ம். அதுல சொல்ல பிரிச்சு விட்டா, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு தர்ஜுமாவுல போய் போட்டா, ஆரம்ப அந்த சைடு அந்த இதுல எல்லாம் தட்டி ஒழிப்பினது யார்? ம். அப்ப இவரு தூங்குற நிலையிலிருந்து என்ன செய்யலாம்? இவரை எழுப்ப கூட யார்? இல்லையா? அப்படி ஒழும்புறா அவர் ஆளும். அப்படி அவரால் ஒழும்பினாருண்டா என்ன இல்லை, துன்பம் இல்லை, துன்பம் துயரம் இல்லை என்றுதான் அப்ப ரஹ்மானும் அவளுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கணும். நீ தானா ஒழுங்கு, நமக்கு துன்பம் இருக்காது, தூக்கம் இருக்காது. அப்ப தானா ஒழுங்குறவனுக்கிட்ட தூக்கம் என்ன செய்யும்? அப்ப தானா ஒழுங்குறவன்கிட்ட துக்கம் இருக்காது, தூக்கமும் இருக்காது. அப்ப ரசூல்மாரும் வந்து ரஹ்மானும் வந்து ஒரு தானா ஒழுங்குடா. அப்ப இந்த பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டிருக்கு, இப்ராஹிம் நபிக்கு. நானத்தான் ஒழும்போடுமோ? அப்போ ஒரு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு பாரிய பாயிண்ட் இதுக்குள்ள வச்சு உங்களோட பேசிட்டீங்க, ஆழமான ஒரு விஷயத்தை. நானா ஒலிம்பி பழகினீங்களா, நீ ஒலிம்பிக்கிட்டே இருக்கலாம், பிறப்பின் நோக்கோட வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். இதுதான் அவங்க வந்து சொன்ன ரஹ்மான் சென்னை என்று சொல்லி ரஹ்மான்ங்கிறதையும் காட்டுறான் இன்னைக்கு. ரஹ்மான்ங்கிற அந்த சொல்ல பாவிச்சு ரஹ்மான் என்ன செஞ்சிருக்காராம்? வாக்களிச்சிருக்கார். தூதர்கள் வந்து உண்மையென கூறியிருக்காரா? அப்படி என்றா ரஹ்மான் வாக்களிச்சது உண்மை, அது இதுதான் என்று எண்ணிக்கை அவருக்கு செல்லப்படுகிறது. இம்மையிலேயே மறுமையிலையா? மறுமையில. அப்ப அவரை தூங்குறதுல இருந்து அவர் எங்க எழுப்பப்படுறாரு? எண்ணிக்கை எழும்பியவர் யார் என்று கேட்காரு? மறுமையில. அப்ப அவர் எழுப்பினோம்னா அங்க துக்கமா இருக்கு, துன்பத்தோட இருக்க. நம்ம அதுக்குள்ள நிக்கமா இல்லையா?
அப்ப இந்த வசனங்களை சிந்திப்பவர்கள் உண்டா? உங்களோட கல்வில பூட்டா போட்டிருக்கி ஆழ்ந்து கவனிக்க வேண்டாமா? நல்லுணர்ச்சி ஒருவர் உண்டா? இப்ப பாருங்க, அங்கால ஒரே ஒரு பேரொளி தவிர இருக்காது. உடன் அவர்கள் யாவரும் நம்முன் கொண்டு வரப்படுவார்கள். அப்ப இது கொஞ்சம் அங்கால பின்னுக்கு சொல்றது, அன்றியும் அந்நாளில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் ஏதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார். இன்னும் செய்தவற்றுக்கே அன்றி கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள். அந்நாளில் நிச்சயமாக சொர்க்கவாசிகள் அலுவலில் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். என்ன? அந்நாளில் நிச்சயமாக சொர்க்கவாசிகள் அலுவலில் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அவர்களும் அவர்களுடைய மனைவியரும் நிழல்களில் கட்டில்கள் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் யாரு? ஜன்னத்தில் இருக்கிறார்கள். தூங்கும் இடங்கள்ல இருந்து துக்கத்தோட எழுப்பப்பட்டார்களா? இல்ல. அப்படி என்றா இந்த ரஹ்மானும் ரசூல்மாரும் அந்த உண்மை நீ தானா ஒழுங்கு, அதானே உண்மை. தானா ஒழுங்குறேன்டா அங்க சட்டி ஒழுப்புறவன் யாரா இருக்கணும்? அவர்தான். அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? சரி. சட்டி ஒழிப்பினது யாரு? ஒரே பதில் சொல்லுங்க. ஒளிம்பினது யாரு? நான் தான். அப்ப உங்களை யாராவது சட்டியா நீங்க ஒளிம்பினீங்க? அப்ப உங்களை யாராவது படைச்சையா? தானே வந்திருக்கிறீங்களா? தட்டியே தூக்கத்திலிருந்து தட்டி எழுப்பி நீங்க துக்கமே என்று வந்திருக்கிறீங்களா? இல்ல, தட்டினது நீங்க, தட்டுவையில ஒளிம்பினது நீங்க, தானா நிக்கிறது நீங்க நண்டா. அப்ப நீங்க ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறீங்க? எங்க இருந்திருக்கிறீங்க? இப்ப எங்க வந்திருக்கிறீங்க? மறுமைக்க வந்திருக்கிறீங்க, மறுமையிலே இருக்கிறீங்க. ரஹ்மான் என்ன வாக்குறுதி அந்த அப்படி ஞாபகம் இருக்கா? ரஹ்மான் தந்த வாக்குறுதி என்னண்டு? நான் என்ன அறியணும்? ரஹ்மான் நான் ரப்பான்னு கேட்டான். நாம் என்ன செஞ்சோம்? ஈடேற்றம் பெறுவீர்கள். அப்ப நீங்க இப்ப நானுங்கிறத ரப்பண்டு ஏற்றுக்கொண்டா, நீங்க ஏகம் என்று சொல்லி அந்த நிலையில தரிப்பட்டா, நீங்க தானா ஒழும்பலாங்க. வேண்டிய இடத்த, வேண்டிய சூழல்ல, வேண்டிய ஜன்னத்துல. உங்களை யாரும் சட்டி ஒழுப்ப தேவையில்லை. எங்க ஒழுப்ப போறீங்க? இப்ப உங்கள் ஒழுங்குற இடத்தை கண்டுபிடிப்பே. அப்ப ஒஸ்தாது ரகசியமா சொல்றாங்க, கொள்கையில சரிபட்டா சட்டி பொட்டி பானை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு போய் குடி போயிடு. எங்க குடி போட்டான்? நாம கொள்கையோட உள்ள ஆக்கள் விளங்குது அவங்களுக்கும். அதுக்கு நிலையான கொள்கை நிலைச்சுக்கிட்டு இருக்கும். ரஹ்மான் வாக்குறுதி தந்தது முர்சலான நபிமாரும் சொன்ன உண்மை இதுதான். நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த அளவுக்கு இதை விளங்கிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்ற இடத்தை நீங்க பிடிச்சீங்களா நீங்க கேட்கிற கேள்வியில இருக்கு. நீங்க சிந்திச்சு இதை தெளிவா விளங்கிக் கொள்ற இடத்துல இருக்கு. அப்ப தூக்கத்தை நீக்கி வைக்கிற தூய களிமாவை எடுக்க, உள்ளத்தில் இருக்கிற முத்திரையை என்ன செய்யுங்க? எடுங்க. நித்திரையை நீக்குங்க. நிந்திக்கு லவ்வாமா நித்திரையை நீக்கி போட்டு ஒரு நிம்மதியை தரும். அது என்ன நிம்மதி என்று கண்டுபிடிக்க. அந்த நிம்மதி என்ன? நிம்மதியா இருக்கேனே, ஏதோ ஒரு விஷயம் நிம்மதிப்படுத்திருக்கா இல்லையா? ஏதோ ஒரு விஷயம் என்ன நிம்மதியா வச்சிருக்கா இல்லையா? நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேனா இல்லையா? குலவெல்லாம் அடிச்சு பிரட்டு என்ன போல செய்ய நிம்மதியா இருக்காளா இல்லையா? அவளை நிம்மதியா வச்சிருக்கானா இல்லையா? என்ன அர்த்தம் பண்ணாங்க தேடி பாருங்க. இந்த வாக்குறுதி செய்ததும்
ரஹ்மான் வாக்குறுதி செய்ததும் முர்சலான நபி உண்மைதான். உண்மை. ஏன் முர்சலான நபியார் அது உண்மை என்று சொல்றாங்க? அவர் எழுப்பி பா- எழுப்பி அவங்க அவங்க பார்த்துட்டாரு. already ஒளிப்பி பார்த்தா ஒளிம்பி வந்து இருக்காரா? இருக்க அவர் சொன்னாருவா, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவரும் இவர்தான். செய்தவரும் யாரு சொன்ன இந்த ரஹ்மான் வாக்குறுதிய நம்பி என்ன செஞ்சாரு? தீனமல் செய்து காரியத்தில சித்தி பெற்றார். ஏகமன்ற கொள்கையில தரிப்பட்டார். கொள்கையோட வாழ்த்தார். அதான் சலுகைக்காக கொள்கை உன்ன கொண்டு செல்லும் எங்க தெரியுமான்னு கேட்காது. அப்ப அதிகமானாக்கள் கொள்கை ஏகமா இந்த இருப்பாட்டு மணி ஜிட்டிக்கிறீங்க. அது ஒண்ணும் பிழையல்ல, என்ன இடிக்காம பிடிக்கல. அப்ப ஏகம்ங்கிற சொற்பொருள் ஏகமா அமைஞ்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யணும். என்ன உயர்களிமா தானாவளும் போடணும், தட்டியோடு போகக்கூடாது. தட்டி ஒளிம்பினார். யாரா தூக்கத்துல இருந்து ஒளிப்பினே? எந்த தூக்கமே, இந்த தூக்கத்தை கெடுத்து விட்டாலே என்னோட வர இல்லையா? ரஹ்மான் செஞ்ச வாக்குறுதியும் என்ன எப்படி பற்றிருக்காது? முர்சலான தூதர்கள் உண்மையின கூறியதை அவருக்கு என்ன செஞ்சிருக்காரு? உண்மை இப்படி ஒரு நாள் வரண்டா, நீ அந்த இடத்துல தானா ஒழும்பல. ஏற்கனவே நீங்க தானா ஒளிம்பினியா இல்ல யாரும் தட்டி ஒழிப்பினியா? தட்டி ஒழிப்பினே தானா ஒளிம்பினா திரும்ப நீங்க தானா ஒழும்பலாம் ஈமாம் வரலையாப்ப? அப்ப தட்டி ஒழிப்பினா தூக்கம் இருக்கு. உங்களை நீ தட்டி தட்டியே ஒவ்வொன்றுல ஒழிப்பிக்கிட்டே இருப்பான். நீங்க ஒவ்வொன்றையும் வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க. துயர்மயமே, துயர்மயமே, அது துயர்மயம். தானே ஒழுப்பில்லையா? அப்ப யாரோ ஒருத்தன் இருந்துகிட்டு தட்டி ஒழுப்புறான்னு இன்னும் நம்பிக்கையில் இருக்கிறீங்கன்னு. நீங்க உங்களை நீங்க தட்டி ஒழுப்பினாலும் சரியா, நீங்க ரெண்டா அப்ப தானே ஒழுப்பிக்கிறீங்க. உங்களை ஒழிப்பின யாரு? ஒளிம்பினே நான் தான். அப்ப இரண்டட்டி இருக்கலையா? இந்த இவிடத்தையும் அந்த கேள்விதான் வருது. நம்ம நேத்து ஒரு விஷயம் எடுத்துமே, அதே விஷயம் எடுத்த பொருந்தாதான். என்ன விஷயம் மறந்துட்டு? இந்த இப்ப இவிடத்தை எலும்பினதும் அவன் தானே. இவிடத்தை துக்கமே என்று எலும்பினது யாரு? இன்னைக்கா? அவன் தான். அவன் எப்படி ஒழுங்குறான் இப்ப இன்னைக்கு? துக்கமே என்று எலும்புறான். யாரோ தட்டி எழுப்புறா. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். ரைட்டா? யாரோ என்ன தட்டி எழுப்புறாக என்ற எண்ணத்தோட எழும்புறாரு. ஏனண்டா அவருதான் அவரை தட்டி ஒளிப்புற்றிருக்கான் என்று தெரியாது. அப்படி ஒளிம்பினா இவருக்கு என்ன விளங்கிருக்கே? என்ன நான் இப்படி தட்டி இப்படி ஒரு நிலையில ஒளிம்பினேன் சிந்திப்பாரா இல்லையா? இவர் இனி என்ன வேலை செய்வார்? இப்படி ஒளிம்பினவர் சிந்திச்சுட்டே புரிபடுதா? அப்ப ஓர்நிலைப்படுத்துறதுக்காகத்தான் நாங்க என்ன செஞ்சோம்? படைத்தோம். இப்ப இவரை எப்படி ஒழுங்குறாருண்டா? இப்ப யாரு சென்ன வசனம் இது? யாரு பேசின விஷயம் இது? தூக்கத்தில இருந்து மறுமையில ஒளிம்பின ஒரு ஆள் கதைச்ச விஷயமா இல்லையா? அப்ப அவன் தான் பேசினேங்கிறதுல மாட்டு கருத்திருக்கா? அப்ப இவருக்கு ரஹ்மானும் தூதர்களும் இதை வந்து சொல்லியிருக்காரு. உன்னை தட்டி நீ தாண்டா ஒளிப்பிரிக்கா. இந்த தூதர் யார்? இப்ப யாரு இன்னைக்கு இந்த தூதர் ரெண்டு சொல்லி இன்னைக்கு உண்மை என்ன கூறியது யாரு? அவருதான். அதையே நான் என்று வருது இல்லை. ரஹ்மான் யாரு? உணர்ந்தது அவரு. நீருக்கும் மண்ணுக்கும் நீருக்கும் மத்தியில் ஆதம் அவ்வேளை அகமதர் ரசூலாயி
அவ்வளவு அதோட நிப்பாட்டு மரங்கள உள்ள விஷயம் புறம் எடுப்பேன் இப்ப இன்னைக்குள்ள விஷயத்துக்கு போதும் தானே. ரசூல் அப்ப ரகுமான் என்ன செஞ்சிருக்காரு, நீ என்ன உணர்ந்தியண்டா வாக்குறுதி வந்துட்டாரா இல்லையா, அதை நான் என்ன செஞ்சிருக்கி வெளிப்படுத்தி இப்ப வேற இடையில வேற யாராவது ஒரு ஆள் இருக்கா கட்டி ஒழுப்ப இல்ல. அப்ப நீங்க தானா ஒழும்பின, நீங்க ஏன் தானா ஒழும்பே இல்லை ஈமான் எடுங்களேன். உங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. இப்படி வருதா இப்ப சரிதானே, இதோட போதும் இருக்காங்கள நாம போற சரியில்லை. இதுல பல முறை கேட்டீங்களா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் என்னத்தை சொல்றேன் நான், எந்த ஆழத்துல நின்று ஆழ்ந்து கவனிச்சிங்களா ரஹ்மான் இருப்பான். அது உண்மை என்ன சொன்ன ரசூல் என்ன செய்வாரு, இருப்பாரு. ரசூல் மாரெல்லாம் இருப்பாங்க. அப்ப இவர் என்ன செய்ய மாட்டார், இனி தூக்கத்திலிருந்து தட்டி இவரை யாரும் எழுப்ப மாட்டார். ரஹ்மான்ட வாக்குறுதி என்ன செய்யும், ரசூல்மாரை கொண்டு உண்மை என்ன இன்னைக்கு என்ன செய்யும், உணர்த்தப்படும். அவர் அதான் ரெண்டு பிடிச்சுக்குவார். இனி தூக்கம் கிடையாது, இனி தூக்கமும் கிடையாது. இனி அவரை தட்டி ஒழுப்பையும் இல்லை, அவர் தானே ஒழுப்புவார். இன்னொரு கேள்வி வருது, இதுக்கு ஏன் இனி அவர் ஒழும்ப, சரி இதுக்கு நாளைக்கு இருக்கும் பாக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம்.